ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படிங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி பார்த்த அனிமி சீரிஸோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க என்னங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் ஏதாச்சும் குறையும் கண்ணையும் அப்படின்னா அதை வந்து டக்குன்னு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் திருத்திக்க பார்க்குறேன். சரி வாங்க, இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ண போய்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி செகண்ட் போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம எபிசோடை பார்த்துடலாம். போன எபிசோடில் நடந்திருக்கும், அதாவது அந்த சிஸ்டர் வந்து அந்த இதை பார்த்துட்டு இந்த வேர்ல்டே அதிர வைக்கிற ஒருத்தர் பிறந்திருக்கா அப்படிங்கிற மட்டும் பில்டப் கொடுக்கும். அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட லீனா எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற கேட்கும்போது நம்ம ஹீரோயினியும் இல்லை நீங்கள் யாரும் எனக்கு தெரியல, தப்பாக என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோட நெஞ்சு உடஞ்சே போயிடுது. உடஞ்சது நம்ம ஹீரோவோட நெஞ்சு மட்டுமே இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிஞ்சு இதயமும் தான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ உடஞ்ச போன மனசோடு இருக்கு. அப்போ அந்த பொண்ணை வாங்க இப்போ பீஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கடைக்கு கூட்டு போயிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு அந்த பொண்ணும் என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை நானே சாப்பிட்டுட்டுமா அந்த பீஸா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ இல்லை நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாங்குன்னு திங்க விற்கிது. ஐயோ அப்படி நினைக்கும் போது யாரோ ஒருத்தவங்க வந்து தண்ணி குடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா லீனா தான். அதை பார்த்து நம்ம ஹீரோ சேர்க்குது. ஸோ அப்போ வந்து லீனா நம்ம ஹீரோ சீக்ரெட்டாக மீட் பண்ண வந்திருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு லீனா வந்து நம்ம ஹீரோட்டி கேட்குறான், ஆமாம் எதுக்கா நீ வந்து கில்ட இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். ஸோ அதை கேட்டவுடனே லீனா வந்துட்டு அப்போனா இப்போ நீ நினச்ச மட்டுமே ஹண்ட்ராலாம் ஆக முடியும்ல அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது ஆமாப்பா ஆமாம், சரி நீ இருக்கிற பார்ட்டி எப்படி இருக்குது சேக்ரெட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது லீனா வந்துட்டு இருக்குது, எனக்கு இருக்கிற அந்த பார்ட்டி வந்து அவ்வளோவா பிடிக்கல, அது கொஞ்சம் மோசமான பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போகுது. அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மான்ஸ்டரை போட்டு ஒரே அட்டாக்காக முடிச்சிருக்கானுங்க. அதை என்னாச்சு அப்படின்னா பக்கத்தில் இந்த வயலும் சேர்ந்து தான் அழிஞ்சு போச்சு. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த பயிரா மனுஷனோட உயிர் தான் முக்கியம். ஸோ இந்த பயிரெலாம் போனதை பற்றி தான் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பார்ட்டியோட லீடரு. இதை போயிட்டு அந்த ஹோலி சிஸ்டர்கிட்ட சொன்னதுக்கும் ஸோ அந்த ஹோலி சிஸ்டர் வந்து அதெல்லாம் இல்லைம்மா, நீங்கள் வந்து வரலாறு வந்து இந்த சேக்ரெட் வந்து மான்ஸ்டர் தோக்கடிச்சாங்க தான் சொல்லுமே தவிர்த்து பயிரை காப்பாற்றுறாங்க அழிச்சாங்கன்னா சொல்ல போயிட்டு வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ இந்த ஹோலி சிஸ்டரோட கட்டாயத்தினால தான் நம்ம ஹீரோனி வந்து அந்த பார்ட்டியிலே இருக்கா. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்போனா உனக்கு அந்த பார்ட்டி பிடிக்கல அப்படின்னா எங்கள் பார்ட்டியில் வந்து சேர்ந்துக்கலாம்ல, இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லைட்டாக அழுகிறா. அப்புறம் எதுக்குமா அழுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போயிடறா. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே கில்டுக்கு தான் வந்திருக்கான். ஸோ அவன் வந்து போன எபிசோடில் ஒரு ஒர்க் மான்ஸ்டரை தோக்கடிச்சிருப்பான்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து 10,000 கோல்டு காயின் கிடச்சிருக்கு. அந்த பொண்ணும் இதை பார்த்துட்டு 10,000 கோல்டு காயினுக்கு எத்தனை பீஸா வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ சோகத்தை இருக்க லீனாவை நினச்சி தானே, ஆமாப்பா லீனாவை நினச்சி தான், சரி வேணா அவங்க பார்ட்டிகிட்டே நீ போய் கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியோட கதவை காமிக்கிறா. அதுக்கடுத்து அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டியோட லீடரோ உட்காந்து 2 பொண்ணுங்களோ நல்லா பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுங்களோ நீங்கள் வந்து உண்மையே ஆசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், இன்றைக்கான மாதத்தில் நான் எப்படி திரும்ப தோக்கடிச்சேன், சும்மா அப்படியே அசால்ட்டாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிற பில்டப் பேத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து இந்த ரிசப்ஷனிட்ட வந்துட்டு நீங்கள் உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து தோக்கடிச்ச மான்ஸ்டர்னால அங்கே இருந்த தண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் அழிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் தான் மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணிட்டேன்ல, அதனால லாஸ் வந்தால் என்ன வந்தால் என்ன, மான்ஸ்டர் தான் நான் அழிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் திமிராக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம வந்து ஹீரோவோ இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா அது லீனாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ லீனாவோட ஃபேனில் ஒருத்தனா, செக்யூரிட்டிஸ் அவனை தூக்கி வெளியே வீசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்க, ப்ளீஸ் லீனா விட்டுரு அப்படிங்கிற நம்ம ஹீரோ கத்துறான். நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி வெளியே போட்டுருவானுங்க. ஸோ அப்போ வந்து அந்த இன்னொரு பார்ட்டியில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு நீ வந்துட்டு இப்போ அவனை பகிச்சுக்கிட்ட அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சிஸ்டரே இப்போ ஹோலி சிஸ்டரே பகிச்சுக்கிட்ட மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆட்டில் நீ வாழ்றது கஷ்டம்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ சோகமாக இருக்கேன் என்ன மன்னிச்சு லீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்றது அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நம்ம நாளைக்கு போய் பீஸா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம லீனா இருக்கிற அந்த பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சேக்ரெட்டில் இருக்கிற எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஹோலி சிஸ்டர் புது வெப்பன்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி அவனுக்கு பேசிகிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து நம்ம லீனாவோ நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்து இந்த பார்ட்டியை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சேக்ரெட்டை விட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்புறம் நம்ம லீனாவோ நான் சேக்ரெட் பார்ட்டியை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து கிளம்புறா. அப்போ வந்துட்டு அந்த லீரோ டக்குன்னு ஸ்பீடாக வந்துட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு வரான். ஸோ அப்போ வந்து நம்ம லீனாவை கத்தி எடுத்து அவனோட சண்டை போடணும்னு போக என்னோட காட் ஸ்பீடை எதிர்த்து உன்னால் ஸ்பீடாக அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மட்டும் சொல்லவும் நம்ம ஹீரோயினி கத்தியை வச்சிடறா. உடனே அவன் கத்தி உள்ளே சொருகிட்டு பலார்னு மூஞ்சி செவுத்துலேயே ஒன்று விட்டு நீ வந்து கடைசி முடி இந்த பார்ட்டியில் தான் இருக்கணும், அதே நேரத்தில் நீ இந்த பார்ட்டியில் இருந்தால் அப்படின்னா அட்லீஸ்ட் மக்களுக்காச்சும் உதவி பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை போட்டு மிரட்டுறான். ஸோ அப்படியே எல்லாருமே வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம லீனா சோகமாக தான் இருக்கா, ஏன்னா அவள் வந்து நினச்சதை பண்ண முடியல அப்படின்னு.
சேக்ரெட் பார்ட்டியில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோவை குறுக்க கௌசிக்கு வந்தான்னு மட்டும் போய் நின்றுட்டு லீனா நான் வந்து இப்போ ஹண்டிங் போக போகிறேன், ஸோ அதனால் நீ என் கூட வரையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோனியும் இல்லை என்னால் இப்போ வர முடியாது, ஏன்னா நான் வந்து சேக்ரெட் பார்ட்டியில் இருக்கேன், நான் உன்னோட பார்ட்டிக்கு எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான் லீனா நம்ம வந்து சின்ன வயசில் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கோம்ல நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா ஹண்டிங்லாம் போவோன்னு, இப்போ என்ன வரையா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை நான் வந்து இப்போ சேக்ரெட் பார்ட்டியில் இருக்கேன் என்னால் இப்போ வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சோகமாக சொல்லவும் அப்போ வந்துட்டு டக்குன்னு அந்த லீடரோ பார்த்தல அவளுக்கு வந்து உன்னோட வரதுக்கு விருப்பமே இல்லை, ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்முன்னு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஹீரோவா அப்போனா நீ வந்து என்னோட சண்டை போட்டு தான் பாரு, நீ தான் தைரியமான ஆளாச்சே வந்து பிடிங்கி பாரு அப்படிங்கிற மாட்டோம் அவனை விருப்பத்திர மாட்டோம் பேசுவோம். சரி வா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்த்துடலாம், என்ன மாட்டோம் ஒரு எஸ்ராங்கோட சண்டை போடுற சரி, ஆனால் நம்ம இப்போ சண்டை போட போகிறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று ஃபேவராக வைக்கணும்ல அப்படிங்கிற மாட்டோம் சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். ஸோ அதுக்கு வந்து அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த சண்டையில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நம்ம ஹீரோ ஹண்டர்ஸ் கில்டு பக்கம் வரக்கூடாது, ஊரை விட்டு ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போடுவோம். அப்புறம் நம்ம ஹீரோவை சொல்கிறான் ஸோ நான் வந்துட்டு என்ன இது அப்படின்னா நான் ஒரு ரூலை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து லீனாவை விட்டுறணும், இனிமேல் அவ்வளோ தொந்தரவே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரிடா வாடா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சண்டைக்கு ரெடியாக ஹீரோ கூட இருக்க பொண்ணு டக்குன்னு அவனை அப்ரைசல் பண்ணி பார்த்துட்டு அவங்ககிட்ட இருக்க காட் ஸ்பீட் அவனால் ரொம்ப வேகமாகவே மூவ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஸோ அப்படியே அவன் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்டாக்லாம் பிளாக் பண்ணி பார்க்குறான். ஸோ அதுக்கடுத்து அவன் டக்குன்னு வேகமாக அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோவால் பிளாக் மட்டும் தான் பண்ண முடியுது, திரும்ப அட்டாக்கே பண்ண முடியல. என்னப்பா தம்பி வாய் பேசுனேன் இப்போ என்னமோ என்னை ஜெயிச்சிருவேன் கீச்சிருவேன்னா என்ன ஒன்று பிடுங்க காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டப்புன்னு அடித்து பறக்க விட நம்ம ஹீரோவோட ஸ்வாடே உடஞ்சி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ கீழே விழுக லீனா நீ வந்து ஒரு வேளை எனக்கு இனிமேல் ஒப்ளியண்ட்டாக இருப்பேன் அப்படி சொன்னால் போனால் இந்த புள்ள பூச்சியை நான் உயிரோட விட்றேன் அப்படிங்கிற மாட்டோம் அவன் சொல்லவும் அப்போ நம்ம ஹீரோ வந்து நின்று கண்டிப்பாக நான் தோக்க மாட்டேன் இல்லைனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ வந்து கத்தி எடுத்துகிட்டு அந்த உடஞ்ச கத்தியோட நிற்கிறான் ரெடியாக. ஸோ அப்போ வந்து நம்ம லீனாவை நம்ம ஹீரோவோட வில் பவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டீம் பக்கம் போயிட்டு கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு இந்த சேர் பொண்ணேன். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவை உடஞ்ச கத்தியை வச்சு எப்படி சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்கிட்ட வந்து ப்ரூஃபை வாங்கிட்டு வந்துட்டான். என்னடா என்னை வச்சு கிண்டல் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ நம்ம ஹீரோவோ இது வந்து ஒரு ஸ்வாடு தான், இதை நான் வந்து ஒரு ஸ்வாடாகவே நினச்சிக்கிறேன், என்னால் அவனை பார்க்க முடியலன்னா என்ன என்னோட இன்ஸ்டிங்க்ட் என்னோட உணர்வை வச்சு அவனை கதையை முடிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டக்குன்னு வரவும் மூஞ்சியை காட்டி ஒரு அடியை விட்டு சும்மா பறக்க விட்டுடுறான். அப்புறம் நான் எல்லாருமே இந்த எஸ்ட்ராங்கன்ற தோக்கடிச்சதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சரியான ஆச்சரியம் விட்டுறானுங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து லீனா கிட்ட பிரச்சனை பண்ணீங்கன்னா அவனுக்கு ஏற்பட்ட நிலைமை தாண்டா உங்களுக்கும் அப்படிங்கிற மாட்டை காமிச்சு கூட. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினி அப்புறம் அந்த பொண்ணு எல்லோரும் ஒரே வீட்டில் தான் ஆகப்பட்டது. நம்ம லீனா வந்துட்டு எஸ்ட்ராங்கன்றா இருக்கும்போது ஸோ அவளோட காசில் வாங்கின வீட்டில் தான் இப்போ நம்ம ஹீரோ இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரூட் இதெல்லாமே விளைய வச்சு அதை இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து எல்லோரும் உட்காந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக கூட்டு குடும்பம் இதை மட்டும் சிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஹோலி சிஸ்டர் வந்து அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலி சிஸ்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க வந்து கூப்பிட்றா. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம லீனாவோ இல்லை என்னால் வர முடியாது, நான் எத்தனை தடவை சொல்கிறது என்னால் இனிமேல் அங்கெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. ஸோ ஹோலி சிஸ்டர் நிறைய வாட்டி கூப்பிட்ருக்காங்க, நம்ம ஹீரோயினி இல்லை. ஸோ அதனால இவங்க வந்து ஹோலி சிஸ்டரே இப்போ பகச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப லோவான ரேங்க்கு இருக்கிற மிஷின்ஸ் மட்டும் தான் தரானுங்க. ஸோ அதையும் நம்ம ஹீரோயினி வந்து சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு பரவாயில்ல இந்த மிஷினே தாங்க அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அதுக்கடுத்து அவனுங்களோ ஒரு எஸ்ட்ராங்கன்றது எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்து இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதாவது இங்கே வந்து புயல்னால வீடு எல்லாமே டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. ஸோ அதுக்கான மரத்தை ரெடி பண்ணும் நம்ம ஹீரோயினி எல்லாம் சேர்ந்து சும்மா அசால்ட்டு டப்புன்னு முடிச்சு வச்சாங்க. கொஞ்ச நேரத்தையும் அந்த வேலையெல்லாம் முடிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஒரு பூனையை தேடுறது சும்மா இந்த மாட்டம் நார்மலான வேலையை மட்டுமே செஞ்சு அவங்களுக்கு வந்து காசு கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ இதை வச்சு 3 பீஸா தான் வாங்க முடியும் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சோகப்படுறா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு வந்து கேட்குறான் ஸோ உனக்கு இந்த வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாட்டோம். இல்லை எனக்கு வந்து இப்போ மனசு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, நான் வந்து மக்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி இந்த வேலை பிடிச்சிருந்தா சொல்கிறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவை சொல்கிறான் அப்படியே நம்ம ஏன் ரெசல்யூஷன் எடுத்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னா என்ன கேட்குறானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு அதாவது ஹண்டர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்போ வந்துட்டு 3 பேர் சவாதம் போடுறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஹீரோ வந்து நான் இருக்கிறதே ஸ்ட்ராங்காக நான் ஹண்டராக மாறுவேன் அப்படிங்கிற மாதிரி சவாதம் போட நம்ம ஹீரோனியை நான் இருக்கிற எல்லா மக்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சவாதம் போட அப்போ வந்துட்டு அந்த குட்டி பொண்ணும் நான் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லா பீட்சாவையும் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சவதம் போட்டு 3 பேர் சவதம் போடுறாங்க. ஸோ அப்படியே அங்கிட்டு இந்த ஹோலி சிஸ்டர் காமிக்கிறானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஹோலி சிஸ்டர் அசிஸ்டண்ட்டோ நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா, இது வந்து ஒரு எஸ்ட்ராங் மிஷின், இதில் மேபி அந்த லீனா வேணால் உயிரோடு இருப்பா, ஆனால் மற்ற 2 பேர் இறந்துருவானுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி பார்ப்போம் இவனுங்களால ஃப்யூச்சர் சேஞ்ச் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த எபிசோடு இங்கேக்குள்ள முடிக்கிறாங்க. ஸோ இந்த
ஸோ அவ்வளோதான் இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க எங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அதோட நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கிடக்கு. ஸோ அதுக்கு வந்து போய் சப்ஸ்கிரைப் அதை ஃபாலோ பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் நம்மளோட இன்னொரு கேமிங் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அந்த கேமிங் சேனல் லிங்க் கீழே இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போட பார்க்குறேன். ஸோ இந்த சேனல் கண்டினியூஸாக வீடியோ இனிமேல் வரும் நம்புங்க. ஒரு 2-3ஆம் தேதி மட்டும் வரது டவுட்டு தான். 4ஆம் தேதியிலேருந்து கண்டினியூஸ் எபிசோட்ஸ் தான் வந்துடும். ஸோ 4ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது புது அனிமியாக ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாமா, இல்லை இந்த அனிமியோட எபிசோட்ஸே கண்டினியூஸாக போடலாமா அப்படிங்கிறத உங்கள் எங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், போயிட்டு வாங்க.